Thank you, sir. Hello, trainees. Welcome to all. Have a nice day. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்புக்கு முன்னால் எனது சிறிய அறிமுகத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சேலத்தில் ஃபிட்டர்ல ஏடிஓவா இருக்கேன் தம்பி. என் பெயர் எஸ் சங்கரன். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? இன்றைக்கு நாம எடுத்துக்கக்கூடிய இந்த பிராக்டிக்கல் டெமோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராக்டிக்கல் பற்றிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங். இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம். என்னது அப்படின்னா, பேரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் பார்த்தீங்கன்னா பிளைன் பேரிங்ஸ், ஃப்ரிக்ஷனல் பேரிங், ஆன்டி ஃப்ரிக்ஷனல் பேரிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை பார்த்துருப்போம். அதில் நம்ம ஆன்டி ஃப்ரிக்ஷனல் பேரிங்ல ஒரு வகையான பேரிங் பால் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நாம நம்முடைய செய்முறை பயிற்சியின் போது எந்தெந்த கருவிகளை பயன்படுத்தி எப்படியெல்லாம் செய்வோம்ன்றது நம்ம முன்னாடி ப்ராக்டிக்கலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பால் பேரிங் எப்படி டிஸ்மவுண்டிங் செய்யப்படுகிறது, மவுண்டிங் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தியரி வகுப்பாக இதை நாம எடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு நாம பிராக்டிக்கல் செஷனுக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ முதல்ல நம்ம பால் பேரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு டீப் குரூவ் பால் பேரிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ படத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த பால் பேரிங்க்கு நம்ம பின்னாடி செய்முறை பயிற்சியின் போது சில பாகங்களை பற்றி குறிப்பிடுவோம். அப்படி குறிப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க பாகங்கள் பாருங்க. நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா பால் பேரிங் எடுத்துக்கிட்டால் இங்க நிறைய பாகங்கள் இருக்கு. இப்ப நம்ம ஜெனரலா சொன்னா என்ன சொல்லுவோம்னா, இன்னர் ரேஸ், அவுட்டர் ரேஸ், கேஜ், உள்ள இருக்கக்கூடிய பால்ஸ், இந்த 4 விஷயங்களை நாம குறிப்பா நாம தெரிஞ்சுக்கணும். இதுல நிறைய இருக்கு. இன்னர் ரிங் பால் ரேஸ் இருக்கு, பால் ரீட்டைனர், அவுட்டர் ரிங் பால் ரேஸ், இதெல்லாம் இருந்தாலும் நான் திரும்பி ஞாபகப்படுத்துறேன். ஒரு பால் பேரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்னர் ரேஸ் இருக்கும், அவுட்டர் ரேஸ் இருக்கும், இதற்கு நடுவுல பால்ஸ் இருக்கும். இந்த பால்ஸ் எதுவும் சேதமாகாம இருக்கணும், ஒண்ணுக்கு ஒண்ணு ஈக்குவல் கேப்ல இருக்கணுங்கிறதுக்காக கேஜ் என்கின்ற ஒரு பகுதி போடப்பட்டிருக்கும். இந்த பால் பேரிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மெட்டீரியலால் செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், குரோமியம் ஸ்டீல், நிக்கல் குரோமியம் ஸ்டீல் சொல்லி துருப்பிடிக்காத தன்மை உள்ள ஒரு உலோகத்துல தான் இந்த பால் பேரிங் ஆனது செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். இப்ப நெக்ஸ்ட் நாம நம்முடைய நிமி பிரகாரம், நிமி பிரின்சிபிள் அப்படின்றது அதன்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தியரி ரிலேட்டட் ப்ராக்டிக்கல், ப்ராக்டிக்கல் ரிலேட்டட் தியரி, இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். இப்போ நம்ம தியரியா பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம ஒர்க் ஷாப்ல போய் ப்ராக்டிக்கலா செய்ய போறோம்ன்றப்ப, நம்ம இங்க பாத்தீங்கன்னா டிஸ்மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்பவுமே டிஸ்மவுண்டிங் செய்யக்கூடிய விஷயங்களோ அல்லது திரும்பி மவுண்டிங் பண்ணும் போதோ நம்ம ஏற்கனவே ஃபிட் லிமிட் டாலரன்ஸ் அலவன்ஸ் படிச்சிருப்போம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஃபிட் வகையில இந்த பால் பேரிங்கை மவுண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட், அடித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது ஹீட் பண்ணியும் பண்ணுவோம், கூலிங்காகவும் நம்ம செய்ய வேண்டிய நெசசிட்டி இருக்கும். இதுல இப்ப மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெத்தட் பாருங்க. ஒரு புல்லரை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு, ஆர்பர் பிரஸ்ஸை வச்சு மவுண்ட் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன், ஸ்லீவை வச்சு மவுண்ட் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன். இதை டிஸ்மவுண்டிங் பண்ணும் பொழுது புல்லரை வச்சு டிஸ்மவுண்டிங் பண்றதுன்றது மாதிரி இருக்கு. பின்னாடி உங்களுக்கு சில பட விளக்கங்களை உங்களுக்கு காமிக்கிறேன் டிஸ்மவுண்டிங் மெத்தடுக்கு. இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல நீங்க போனீங்கன்னா மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்ல இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அடுத்த செஷனுக்கு போலாமா? ஓகே தம்பி, வாங்க. இப்ப முதல்ல டிஸ்மவுண்டிங்னா என்ன, மவுண்டிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் விளக்கம் பார்க்கலாம். வாட் இஸ் டிஸ்மவுண்டிங்? Dismounting is the opposite process of bearing mounting. Mounting இணைப்பதற்கு முன்பாக அதை கலற்றுவோம் அப்படின்னு சொல்றோம்ல, கலற்றுறது, அதாவது டிஸ்மேண்டலிங் அண்ட் அசம்பிளிங் சொல்றோம் இல்லையா, இந்த அசம்பிளிங் செய்வதற்கு ஆப்போசிட் டிஸ்மேண்டலிங். அதை தான் நாம இங்க என்ன சொல்றோம், டிஸ்மவுண்டிங் சொல்றோம். இப்ப இதை எடுக்கும் போது இட்ஸ் ரெஃபர்ஸ் டு த ரிமூவல் ஆஃப் பால் பேரிங் ஃப்ரம் எ காம்பவுண்ட். இதை வெளியே எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம டிஸ்மவுண்டிங் சொல்றோம். சம்டைம்ஸ் என்ன பண்ண வேண்டி இருக்கும்னா, பேரிங் அந்த இயந்திரத்துல நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த பேரிங்கை கலட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. சார், நம்ம இப்ப பேரிங் தேஞ்சு போனாதானே நம்ம அதெல்லாம் வெளியே எடுத்து வேற பேரிங் மாற்றோம் அப்படின்னு கண்டிஷன்ல நல்ல நிலைமையில இருக்கும் போதும் இன்டர்னல் பார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா பேரிங்கை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் அந்த மெஷின்ல மாத்திட்டு தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், இந்த பேரிங்கை மவுண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால
அடிக்கடி இந்த பேரிங் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ரீயூஸ் பண்ற மாதிரி நல்ல பேரிங்கா இருந்தா ரீயூஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன மெத்தடில் டிஸ்மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங் இருக்குன்றதை இப்போ உங்களுக்கு படம் விளக்கம் மூலமா காமிச்சா நிச்சயமாக ஒரு 50% புரியும் ஐபிங்கிற கண்டிஷன்ல. பாருங்க என்னென்ன மெத்தட்ல எல்லாம் டிஸ்மவுண்டிங் பண்ணலாம். நல்லா கவனிங்க தம்பி. மெக்கானிக்கல் மெத்தட்ல பண்ணலாம், ஹைட்ராலிக் அசிஸ்டட் டூல்ஸ் சொல்லக்கூடிய நம்ம ஹைட்ராலிக் நியூமேட்டிக்ஸ்னு பாடங்கள் படிச்சிருப்போம். அதுல ஹைட்ராலிக் சிஸ்டம்னா ஆயில் யூஸ் பண்ணி அதை புல் பண்ணி வெளியே எடுக்கக்கூடிய டிஸ்மவுண்டிங் மெத்தட். அடுத்தது ஆயில் இன்ஜெக்ஷன் மெத்தட். இது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா லார்ஜ் பேரிங் இருக்குல்ல, பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய பேரிங். மெக்கானிக்கலா இருந்தா சிறிய லெவல்ல இருக்கக்கூடிய பேரிங், ஹைட்ராலிக் அசிஸ்டடா இருந்தா ஸ்மால் மீடியம் லார்ஜ் எந்த பேரிங் வேணாலும் கழட்டி எடுத்துக்கலாம். இந்த பர்டிகுலர் ஆயில் இன்ஜெக்ஷன் மெத்தட்ல எடுக்கக்கூடியது பெரிய அளவிலான பேரிங்கள் எடுப்பாங்க. ஹீட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிறிய நடுத்தர மற்றும் பெரிய பேரிங்களை கலட்டுறதுக்கு எடுப்பாங்க. இப்ப இதனுடைய படம் எப்படி இருக்கும், மெக்கானிக்கல் லெவல்ல இந்த புல்லர் ஸ்பானர்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பார்க்கலாமா. டூல்ஸ் யூஸ்டு இங்க பாருங்க. ஒரு ஆர்பர்ல, அதாவது என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல ஆர்மச்சூர்ல இருந்து ஒரு புல்லர் மூலமாக பேரிங்கை கலட்டக்கூடிய ஒரு விஷயங்களை படத்தின் மூலமாக பாக்குறீங்களா. இங்க பாருங்க ஒரு கியர் வீல்ல இருந்து பேரிங் மூலமாக சுத்துது அப்படின்னு சொன்னா அந்த லேத் மிஷின்ல எல்லாம் நம்ம பார்ப்போம். இங்க இருக்கக்கூடிய இந்த புல்லர் மூலமாகத்தான் அவற்றை கலட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது டிஸ்மவுண்டிங் பயன்படக்கூடிய ஒன் டைப் ஆஃப் மெக்கானிக்கல் டூல். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட்ல கழட்டலாம். இங்க பாருங்களேன், டிஸ்மவுண்டிங் மெக்கானிக்கல் புல்லர் இப்படிதான் இருக்கும். 3 லெக் இருக்கும், நடுவில் த்ரெட்டட் ஸ்பிண்டில்ஸ் இருக்கும். இந்த 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 ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புஷ் மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பிண்டில் முதற்கொண்டு இந்த பேரிங் இருக்கக்கூடிய ஸ்பிண்டில் என்ன இருக்கும், சென்ட்ரல் ட்ரில், காம்பினேஷன் ட்ரில்ன்றத ஒண்ணு ஏற்கனவே ஷாப்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த பாயிண்ட் பகுதியை ஒரு ஷார்ப் எட்ஜ் பாயிண்ட் பகுதி இந்த புல்லர்ல இருக்கும். அது இன்னர் சைட்ல போனோம்னா கலட்டி எடுக்கலாம். இது ஒரு மெக்கானிக்கல் டைப் புல்லர். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் அசிஸ்டட் புல்லர். ஹைட்ராலிக் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹேண்டில பயன்படுத்தி பிரஸ் பண்ண இந்த 3 லெக் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 லெக், அந்த 3 லெக்கை இன்சர்ட்ல அவுட்டர் ரிங்ல பிடிச்சு வச்சிருப்போம். பிரஸ் பண்ண இந்த ஷாப்ட்ல இருந்து நமக்கு பேரிங் ஆனது டிஸ்மவுண்டிங் ஆகும். இது ஒரு மெத்தட். மூணாவது மெத்தட் பாருங்க, இதுதான் டிஸ்மவுண்டிங் பை ஆயில் இன்ஜெக்டர். இது எதுக்கு பயன்படுதா, வெரி லார்ஜ் பேரிங் இன்வால்விங் a combination of oil injection and use of a specialized hydraulic nut. இந்த ஹைட்ராலிக் நட்டு பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய லார்ஜா இருக்கக்கூடிய ரோலர் பேரிங் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அந்த பேரிங்களோட எல்லாம் கலட்டக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்யும், இந்த ஆயில் இன்ஜெக்டர் அப்படின்னு செய்யக்கூடியது இந்த ஒரு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் செஞ்சு கொடுக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அலுமினியம் ஹீட்டிங் ரிங்ஸ். நீங்க நெட்ல போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் மெத்தட்ஸ் இருக்கு தம்பி. நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது நீங்க கம்பெனிக்கு போனீங்கன்னா மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கும். இங்க பாருங்க, லார்ஜ் மீடியம் ஸ்மால் எந்த பேரிங்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஹீட்டிங் ரிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இதன் வழியாக ஹீட் பண்ணி பேரிங்க இணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அல்லது டிஸ்மவுண்டிங் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாம் ஏற்படும். ஓகேவா தம்பி? இந்த படத்தின் மூலமாக எப்படி ஒரு ஹீட் பண்ணி டிஸ்மவுண்டிங் ஒரு பேரிங்கை செய்யலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகே, இது ஒரு மெத்தட். சார் இந்த மெக்கானிக்கல் புல்லர் இல்ல சார், ஆனால் நம்ம இன்டர்னல் இருக்கக்கூடிய பேரிங்கை எப்படி சார் கலட்டுறது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய பேரிங் கம்பெனிஸ் இருக்கு. பை மெட்டல் பேரிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஓசூர்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் நிறைய உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், ஒரு ஃபிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. எல்லா மெக்கானிக்கல் ட்ரேட்ஸும் ஐடியில இம்பார்ட்டன்டான ட்ரேட்ஸ். அதுல ஒரு நல்ல ஒரு அருமையான வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரேடுகள்ல இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரேடும் நமக்கு இருக்கு. இது ஒரு புல்லர் டைப் தம்பி. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஜுக்கு இன்சர்ட்ல 3 லெக்கையும் வச்சு மேல இருக்க ரிங் ஸ்பானரை பயன்படுத்தி இதை லாக் பண்ணிட்டு பயன்படுத்துவாங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாமா? அடுத்தது இப்போ ஒரு பேரிங் மவுண்டிங் மெத்தட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டிபெண்ட் ஆன் த பேரிங் டைப் அண்ட் சைஸ், மெக்கானிக்கல், தெர்மல் அண்ட் ஹைட்ராலிக் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க, மவுண்டிங் பண்றாங்க. மெக்கானிக்கல்னா நம்ம சாதாரணமா மேனுவலா செய்யக்கூடியது, ஸ்பானரை யூஸ் பண்ணி கையில செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். தெர்மல் அப்படின்னா ஹீட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது
ஹைட்ராலிக் மெத்தட் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன இல்லையா, ஹைட்ராலிக் புல்லர் வச்சு ஆயில் யூஸ் பண்ணி அப்படியே பம்ப் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பேரிங் ஆனது மவுண்டிங்கும் ஆகும். ஏன்னா சொல்லுவோம் இல்லையா, நம்ம இது வச்சிருப்போம் இல்லையா, ஹைட்ராலிக் புல்லர் மெஷின்ஸ் இருக்கும் இல்லையா, இன்சர்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். அந்த மெஷின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், மவுண்டிங் பண்ணலாம். இந்த மவுண்டிங் மெத்தட் 2 வகை. ஒன்று கோல்டு மவுண்டிங், குளிர்ந்த நிலையில நாம என்ன பண்ணலாம், ஹேமர்லாம் வச்சு யூஸ் பண்ணி, என்ன ஹேமர், சாஃப்ட் ஹேமரை பயன்படுத்தி அதை ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போறோம். இந்த லைட் அண்ட் மீடியம் டியூட்டி ஒர்க்கில் பொதுவாக செய்யக்கூடிய வேலை இந்த கோல்டு மவுண்டிங் மெத்தட். பின்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், சார் கோல்டு மவுண்டிங் மெத்தட்னு சொல்றீங்களே சார், எத்தனை எம்எம் அளவுள்ள அந்த இன்னர் டயான்னு சொல்லக்கூடிய ஐடி எத்தனை எம்எம் இருக்கிற மாதிரி இருந்தால் நாம கோல்டு மவுண்டிங் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி அடுத்த வரிசையாக பார்க்க போறோம். 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஹாட் மவுண்டிங் மெத்தட். அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேனே, அலுமினியம் ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தி சுடுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. எப்பவுமே பொதுவாக இந்த மெட்டல் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன குணம் உண்டு தம்பி, வெப்பத்தினால் விரிவடையும், குளிர்ச்சியினால் சுருங்கும். இது வந்து மெட்டலுக்கு. ஒருவேளை மரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, வெப்பத்தினால் சுருங்கும், குளிர்ச்சியினால் விரிவடையும். இப்போ நம்ம மரம் உட்டை பத்தி விட்டுருவோம். நம்ம என்ன சொல்றது, அயனை பொறுத்த வரைக்கும், இரும்பை பொறுத்த வரைக்கும் நாம என்ன செய்யலாம், ஹாட் மவுண்டிங் மெத்தட் செய்யும் பொழுது விரிவடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம், புஷ்ஷை உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். புஷ்ஷை இன்சர்ட் பண்ணிட்டோம்னா குளிர்ச்சியினால கொஞ்ச நேரம் ஆறின பிறகு அந்த பேரிங் ஆனது இறுக்கி பிடிச்சுக்கும் நம்ம சீக்கிரமா. இந்த மெத்தட் எங்க சார் மேக்சிமம் பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், ட்ரெயின் கோச்ல ஐசிஎஃப் கம்பெனி சென்னையில எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சென்னையில பாத்தீங்கன்னா நீங்க அந்த கம்பெனி விசிட்லாம் போனீங்கன்னு தெரியும். அந்த ஐசிஎஃப் கம்பெனில என்ன பண்றாங்கன்னா, இந்த வீலை வந்து இந்த ஷாப்டோட பேரிங்கோட பெரிய ரோலர் பேரிங் எல்லாம் இருக்கும், அதான் இன்சர்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன்லாம் எப்படி பண்றாங்க, இந்த ஹாட் மவுண்டிங் மெத்தட்ல தான் நம்ம பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தியரிட்டிக்கல் இதுக்கு போயிடலாமா. ரைட், இப்ப மவுண்டிங் மெத்தட்ல என்னென்ன நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, என்னென்ன பண்ணோம், என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்க. என்ன ப்ரொசீஜர், டைப் அண்ட் கண்டிஷன் ஆஃப் பேரிங்கை பொறுத்து நம்ம மவுண்டிங் ப்ரொசீஜர்ஸ் வச்சுக்கணும். நல்ல பேரிங்கா இருந்தால் திரும்பியுமே அதை பயன்படுத்தி கொள்ளலாம், லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணணும், பேரிங்கை சுத்தி பார்ப்போம், சரியா இல்லையா அதற்கு நம்பருக்கு தகுந்தாற் போல வேற பேரிங் நம்ம மாத்தி கொள்ளலாம். அடுத்தது அந்த ஷாப்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய மெத்தட்ல நம்ம என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பாயிண்ட் கொடுத்துருக்கு பாரு, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் இஸ் அப்ளைடு டு இன்னர் ரிங்ஸ். இன்னர் ரிங் நம்ம ஏற்கனவே பார்ட்ஸ், பால் பேரிங்குடைய பார்ட்ஸ் பார்க்கும்போது இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்னு சொன்னோம். இதுல இன்னர் ரிங்ல தான் ஷாப்ட் வந்து ஐடி, ஐடின்னு என்ன அர்த்தம், இன்டர்னல் டயாமீட்டர், அதுக்குள்ள இந்த ஷாப்டுக்குள்ள இந்த பேரிங் உள்ள நுழைக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம என்ன பண்ணலாம், பேரிங் ஆனது உள்ள போகும். அடுத்தது அந்த மாதிரி உள்ள அந்த பேரிங்கை இன்சர்ட் பண்ணும் போது, மவுண்டிங் செய்யும் போது நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும், அந்த ஷாப்ட் நல்லா கிளீனா இருக்கான்னு பார்த்துக்கணும், எந்த விதமான அழுக்குகளோ தூசிகளோ அல்லது கரோஷன்னு சொல்லக்கூடிய என்ன சொல்றது, துருப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இதற்கு இருக்கக்கூடாது. இந்த ஷாப்ட் எல்லாம் துருப்பிடிச்ச மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா என்ன ஆகும், லைஃப் பாதிக்கும். இந்த பேரிங்கோட லைஃபை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல அதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உழைக்கக்கூடிய தன்மை குறையக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருந்தது. அடுத்தது இது செய்யறதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நீங்க ஒரு மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் செக்ஷனுக்கு போறீங்க, பேரிங்கை மாத்தணும்னு ஆப்ரேட்டர் சொல்லிட்டாரு, மெஷின் சவுண்ட் ஓவரா இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல்ல நாம எந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் எடுத்துனே டக்குன்னு போனோம்னா புல்லரை வச்சு கழட்டிட்டு இருக்கலாம் கூடாது. ஹவுசிங் அண்ட் ஷாப்ட் ஆர் கிளீன். முதல்ல ஹவுசிங் சொல்லக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஃப்ரிக்ஷனல் பேரிங்லாம் ஹாஃப் லேப் வடிவத்தில் இருக்கும், அதுக்கு பேரு ஷெல்லுன்னு பேர். அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். அன்டேமேஜ்டு கண்டிஷன்ல இருக்கா, சேதம் இல்லாம இருக்குன்னா பார்த்துக்கணும். அதற்கு பிறகு டைமென்ஷன்லாம் பக்காவா இருக்கா, தேஞ்சு போச்சு, அதனுடைய திக்னஸ் வந்து கம்மியா இருக்கா, கரெக்டா இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது லூப்ரிகன்ட். அந்த லூப்ரிகன்ட் சொல்லக்கூடிய கிரீஸ் என்பது எப்படி இருக்கு, போடணுமா, நம்ம திருப்பியும் கரெக்டா அப்ளை பண்ண வேண்டியிருக்குமா, இந்த கிரீஸ் குறைஞ்சிருச்சா, இதெல்லாம் கரெக்டா பார்த்துக்கணும். அதே மாதிரி அதுக்குன்னு இருக்கக்கூடிய ரெக்கமெண்டட்
கிரீஸை தான் நாம யூஸ் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வரும். ஓகேவா தம்பி? உங்களுக்கு கேக்குதா? ஆடியோ ஓகே தானே தம்பி? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க சார். ஆடியோ ஓகே தானே சார்? சார் ஓகே சார், கிளியரா சார் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ 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 சார். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் தம்பி? இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். மவுண்டிங் மெத்தடுக்குரிய விஷயங்கள் என்னென்ன நீங்க ஒரு ஆசிய டெக்னீஷியனா ஒரு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் எதெல்லாம் அந்த பேரிங் மாத்துறதுக்கு முன்னாடி கவனிக்கணும்ன்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்ன சொல்றாங்க, ஒரு பால் பேரிங்க மவுண்டிங் பண்ணணும், மோட்டாருடைய ஸ்பிண்டிலையோ அல்லது மெஷினுடைய ஸ்பிண்டிலையோ பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதை கவனிக்கணும்னா, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, தூசு இருக்கா லூபிரிகன்ட் அப்ளை பண்ணணுமாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேரிங்கை செலக்ட் பண்ணணும். அந்த ஷாப்டினுடைய டயாமீட்டரை மைக்ரோமீட்டர் என்கின்ற ஒரு கருவியை வைத்து 0.01 mm அளவுள்ள அந்த மைக்ரோமீட்டர் இருக்கு, அல்லது வெர்னியர் மைக்ரோமீட்டர்னு சொல்லக்கூடிய 0.001 mm நுணுக்கத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோமீட்டரை எல்லாம் பயன்படுத்தி ஷாப்டினுடைய டயாமீட்டர் முதல்ல நாம அளந்துக்கணும். அதற்கு பிறகு பேரிங்ல ஏதாவது கிரீஸ் எல்லாம் கம்மியா இருக்கு, அல்லது நாம மவுண்டிங் பண்றதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணி ஏதாவது பண்றோம் அப்படின்னா நியூ கிரீஸ் தூசிலாம் இல்லாம அப்ளை பண்ணணும். அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல செஞ்சுட்டு கையில எல்லாமே ப்ரொடெக்டிவ் பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே நாம நீட்டா காகிள்ஸ் போட்டுக்கணும், கிளவுஸ் போட்டுக்கணும். அப்புறம் நாம ஷாப்ட்ல பக்காவா நம்ம நேரா இருக்கிற மாதிரி அந்த பேரிங்களுடைய பொசிஷன் வந்து டேப்பரெல்லாம் இல்லாம நேரா இருக்கிற மாதிரி அதை நம்ம பொருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை தான் இந்த படம் விளக்கம். இந்த படம் என்ன செய்யுது பாருங்க, பேரிங்க பொருத்துறோம். நாம முன்னாடி என்ன சொன்னோம், அந்த இன்னர் ரிங் அவுட்டர் ரிங்ல இன்னர் ரிங்ல போடுற மாதிரி தான் நாம இன்னைக்கு பிராக்டிக்கல் பார்க்க போறது. நம்ம ஒர்க் ஷாப்ல போய் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னர் ரிங்ல வச்சு ஸ்லீவ் வச்சு அடிக்கிற மாதிரி. இது ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட். இந்த எஸ்கேஎஃப் பேரிங்னு சொல்லக்கூடிய என்பிசி பேரிங் பைமெட்டல் பேரிங்லாம் அவங்க ஒரு நியூ எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க. அவுட்டர் ரிங்ல வச்சிருக்கிற மாதிரி ஒரு புஷ் எல்லாம் யூஸ் பண்ணி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கப்பு மாதிரி இருக்கா, இதை வச்சு இந்த பேரிங்களுடைய வெளிப்பகுதியில் வச்சு இங்க ஒரு ஹேமர் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா. இது நாம இவ்வளவு நாள் நம்ம ஒர்க் ஷாப்ல எல்லாம் நம்ம ஃபிட்டர் செக்ஷன்ல என்ன யூஸ் பண்ணிருப்போம், ஒன்னா அதாவது பால் பேன் ஹேமர் யூஸ் பண்ணிருப்போம், கிராஸ் பேன் ஹேமர் யூஸ் பண்ணிருக்கலாம், ஸ்லெட்ஜ் ஹேமர் பயன்படுத்திருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஹேமர் ஒரு டைப் ஆஃப் ஹேமர். என்னன்னு உங்களுக்கு தெரியுதா தம்பி? இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், மேல என்ன கொடுத்துருக்கு, டெட் ப்ளோ ஹேமர்னு கொடுத்துருக்கு. அப்படி ஒரு ஹேமரை நம்ம டைப் ஆஃப் ஹேமர்ல நம்ம படிச்சிருக்கோமா? சான்ஸ் இருக்காது. ஆனால் இதற்கு நாம பாருங்களேன், இப்ப நான் ஒரு பேர் சொல்றேன், ஆமா சார் நாங்க படிச்சிருக்கோம்னு சொல்லுவீங்க. சாஃப்ட் பேஸ்டு ஹேமர் அல்லது ஹைடு பேஸ்டு ஹேமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேமர். இது என்ன அப்படின்னா, இந்த பிளாக் கலர்ல இங்க இருக்குல்ல தம்பி, இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் இருக்குல்ல, இது என்ன பண்ணலாம்னா, நம்ம சாஃப்ட் ஹேமரை இங்க வச்சு அடிக்கிறோம், ரொம்ப நாள் பயன்படுத்திட்டு இருக்கிறப்ப இது திடீர்னு உடையக்கூடிய விரிசல் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு நம்ம என்ன பண்ணலாம், இதை கலட்டிட்டு இதற்கு பதிலாக வெளியில ரெடிமேடா கிடைக்குது, நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் ஹேமரையே இந்த பாடியோட ஹேண்டிலோட மாற்றணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணலாம், இந்த ஹைடு பேஸ்டு ஆர் சாஃப்ட் பேஸ்டு ஹேமர்ல இந்த ஃபேஸை மட்டும் நம்ம தனியா மாத்திக்கலாம். அதனால எப்பவுமே பேரிங் மவுண்டிங் பண்ணும் பொழுது சாஃப்ட் பேஸ்டு ஹேமரை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அயன் ஹேமரை பயன்படுத்தவே கூடாது. ஓகேவா? அதை விளக்கக்கூடிய படம் தான் இது. அடுத்தது இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். சரி சார், டிஸ்மவுண்டிங் சொன்னீங்க, மவுண்டிங்லாம் ரைட்டு, ஆனா நான் பேரிங்கை எப்படி சார் செலக்ட் பண்றது? எனக்கு பேரிங்ல நம்பர் எல்லாம் அதுல போட்டிருக்கோம், நீங்க பேரிங்ல பாத்தீங்கன்னா நம்பர் எல்லாம் போட்டிருக்கோம், 6200, 6201, 6305. இப்ப எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிள் படி இந்த 6305 2RS அதுல கொடுத்திருந்தால் நாம இது எதற்கான பேரிங், இது என்ன சார், 6 என்ன சார், 3 என்ன சார் அப்படிங்கறத விளக்கங்களை பார்க்கலாமா? நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல நோட்டு பேனா ஏதாவது கையில குறிப்பு எடுக்கிறதுக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு தியரிட்டிக்கல் கிளாஸோ பிராக்டிக்கல் கிளாஸோ நம்ம போகும்போது என்ன பண்ணணும், ஒரு சிறு குறிப்பு ஆசிரியர் சொல்லும் போது எடுத்து வச்சுக்கணும். நமக்கு பின்னாடி அந்த நோட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இதை நீங்க நோட் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப நீங்க அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் நான் இங்க அன்லைன் பண்ணிருக்கேன்ல தம்பி, இந்த இடத்துல அன்லைன் பண்ணிருக்கேனா 6 அப்படின்ற இடம், இது என்ன சொல்லுது அப்படின்னா, in this 6 denotes type of ball bearing.
இது 6ன்னு அந்த பால் பேரிங்ல நோட் பண்ணியிருந்தால் டீப் குரூவ் பால் பேரிங்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இது 7ன்னு நோட் பண்ணிருக்கு சார், அந்த இடத்துல 7305 இருக்கு, அது என்ன சார் அப்படின்னா ஆங்குலர் கான்டாக்ட் பால் பேரிங். இந்த பால் பேரிங்லயே பாத்தீங்கன்னா 2-3 டைப் இருக்கு, அதுல இது 6ன்னு சொல்லக்கூடியது டீப் குரூவ் பால் பேரிங். இது தவிர பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு கொடுத்திருந்தா அது என்ன சொல்லலாம், செல்ஃப் அலைனிங் பால் பேரிங் சொல்லிக்கலாம். 2 அப்படின்னு கொடுத்திருந்தா ஸ்பெரிக்கல் ரோலர் பேரிங் கொடுத்துக்கலாம். ஒருவேளை சார் நம்பர் கொடுக்கல சார், அதுல எடுத்தோடனே வந்து NN அப்படின்னு கொடுத்துருக்கு சார், என்ன சார் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னால் டபுள் ரோ ரோலர் பேரிங். டபுள் ரோ, இப்போ இந்த பால் பேரிங்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் ரோ பால் பேரிங் இருக்கு, அகலம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாதாரண பால் பேரிங்கை விட. அதே போல NN கொடுத்துருந்தா டபுள் ரோ பால் பேரிங். ஓகேவா தம்பி? இந்த மாதிரி நீங்க சில குறிப்புகளை நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த இடத்துல நாம பார்த்த இந்த ஒரு விஷயம் என்ன, 6, இதற்கு என்ன அர்த்தம், நாம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய 6305 இருக்கக்கூடிய 6க்கு என்ன அர்த்தம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது 6ன்னு கொடுத்திருந்தா டீப் குரூவ் பால் பேரிங் சார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா, அடுத்த 3 என்பதற்கான விளக்கங்களை பார்க்கலாமா தம்பி? பாருங்க, உங்களுக்கு நோட் பண்றதுக்கு நான் டைம் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன சார் சொல்லுது, இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ் கோட் என்ன சொல்லுது, அவுட் சைடு டயாமீட்டர் ஆஃப் பால் பேரிங். இப்போ இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவுட் சைடு டயாமீட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டிஜிட் என்ன சொல்லுது, நம்பரை பேஸ் பண்ணி சார் இந்த 3 அப்படின்னா இது என்ன சார், எதுக்கான என்ன சார், இது ஹெவி டியூட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பால் பேரிங்கா சார், இது லைட் டியூட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா லைட்டுக்கு பயன்படக்கூடிய பேரிங். 1ன்னு கொடுத்துருந்தா எக்ஸ்ட்ரா லைட் த்ரஸ்ட்னா அதுல அப்ளை ஆகக்கூடிய அந்த த்ரஸ்ட் பேரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுல வந்து எக்ஸ்ட்ரா த்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க. 2 அப்படின்னு சொன்னா அது லைட் டியூட்டிக்கு. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 6205 6201 அப்படின்னா லைட் டியூட்டிக்கு பயன்படுத்தக்கூடியது. இந்த ஃபேன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 6201 6202 அப்படிங்கிற பால் பேரிங் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். 3 இருந்தா அது ஒரு மீடியம் டியூட்டிக்கு, 4 இருந்தா ஹெவி டியூட்டி பால் பேரிங்ஸ். அப்படி ஒவ்வொரு விதத்திலையும் நமக்கு அந்த நம்பரை மீன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐடென்டிபிகேஷனை நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே 05 3வது டிஜிட்டும் 4வது டிஜிட்டும் என்ன மீனிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப பாருங்களேன், நம்ம ஜென்ரலா சொல்றதா இருந்தால் 6300 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா 6200 இருந்தா அந்த 00ன்னு கொடுத்திருந்தாலே ஸ்டாண்டர்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா பால் பேரிங்ல நீங்க என்ன பண்ணலாம்னா வெரிய காலிபர் வச்சு, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரிங் கிடைச்சிருக்கு, லாஸ்ட் டிஜிட் 300 இருக்கிற மாதிரி ஒரு லைட் டியூட்டி பேரிங் கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க அளந்து பாருங்க, அது கரெக்டா 10 mm இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபேன் பேரிங் 6201 அப்படின்னு இருந்ததுன்னா அது இன்டர்னல் எப்படி இருக்கும், 12 mm இருக்கும். 02 இருந்தா 15 mm, 03 இருந்தால் 17 mm. ஒருவேளை 04ன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, 04ல இருந்து கண்டினியூவா 05 06 அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணிக்கணும், ஜென்ரலா நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, இன்ட்டு 5ஆல பெருக்கிருங்க. அதுதான் ஐடி ஆஃப் தி பால் பேரிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷாஃப்ட் டயாமீட்டருக்கு தகுந்தாற் போல நமக்கு ஒரு பால் பேரிங் இன்டர்னல் டயாமீட்டர்ல கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். நான் திரும்பியும் சொல்றேன், 04க்கு மேல போனா நம்பர் அந்த பேரிங்ல நோட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா இன்ட்டு 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. ஒருவேளை 04 × 5 எவ்வளவு, 20 mm. அந்த ஐடி ஆஃப் பால் பேரிங் எவ்வளவு இருக்கும், 20 mm இருக்கும். இப்ப இங்க நாம நம்பர்ல கொடுத்துருக்கோம்ல தம்பி, இந்த இடத்துல 05 கொடுத்துருக்கோம். இப்ப எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அந்த நாம பயன்படுத்துற இந்த 6305ல ஐடி ஆஃப் பால் பேரிங் எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, எக்ஸாக்ட்லி 25 mm அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம், 05 × 5 5 5 சார் 25, 5 5ஆல பெருக்கணும்னா 5 25 mm என்கின்ற ரீதியில பால் பேரிங்கினுடைய ஐடி இருக்கும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் லெவல் போலாமா தம்பி? ஓகே, குட். பாருங்க என்ன சொல்லுது, ஒருவேளை அந்த பால் பேரிங்ல இந்த நம்பருக்கு அடுத்ததாக நாம எதை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட் லெட்டர் கொடுத்துருப்பாங்க 2RS அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
இசட்னு கொடுத்துருப்பாங்க, டபுள் இசட் கொடுத்துருப்பாங்க, எம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்தா என்ன அர்த்தம்? நிறைய இருக்கு. நீங்க நிறைய பாக்குறதா இருந்தாலும் இன்றைக்கு முழுவதுமாக நடத்துறதா இருந்தாலும் கூட 2 செஷன் 3 செஷனுக்கு இந்த வெறும் பால் பேரிங் இதனுடைய நம்பரை மட்டும் நம்ம நடத்தலாம் தம்பி. சில குறிப்புகள் தர்றேன், நீங்க பின்னாடி நீங்க நிறைய நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி பக்குவங்களை ஏற்படுத்திக்கணும். இப்ப இந்த 2RS அப்படின்னா என்ன அர்த்தம்னா போத் சைட்ஸ் சீல்டு அப்படின்னு அர்த்தம். 2 சைடுலையுமே சீலிங் செய்யப்பட்டதாக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு சொன்னால் மெட்டாலிக் சீல்டும் வருது, ரப்பர் சீல் பண்ணியிருக்கிற மாதிரியும் சீல்டு பேரிங்ஸ்னு சொல்லுவோம். அதை நாம என்ன பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. எடுத்து கலட்டி அதுல கிரீஸ் எல்லாம் அப்ளை பண்ணுமா சாருங்கிற நெசசிட்டிலாம் தேவையில்லை. அந்த மாதிரியான சீல்டு பேரிங்ஸ் வந்திருக்கு. எப்போ நமக்கு தேவையோ அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க சார், சவுண்ட் வருதுன்னா அப்போ மாத்திட்டு புதுசாக மாத்திக்கலாம். அந்த மாதிரி ஒருவேளை 2RSக்கு பதிலாக வெறும் RSன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சார் ஒரு பக்கம் எப்படி இருக்கும், இந்த RS இருக்கும், அதாவது ஒரு பக்கம் சீல்டா இருக்கும், 2 பக்கம் 2RS இருந்தா 2 பக்கம் சீல்டு, ஒரு பக்கம் சீல்டா இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுல வெறும் RSன்னு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை சார் அதுல எம்னு கொடுத்துருந்தாங்கன்னா சார் அப்படின்னா அதுல கேஜ் இருக்குல்ல தம்பி, சாதாரணமா பாத்தீங்கன்னா பால் பேரிங்ல ஸ்டீல்ல கேஜ் கொடுத்துருப்பாங்க. கேஜ்னா இந்த ஒரு பாலுக்கும் இன்னொரு பாலுக்கும் இடையில ஒரு வளைவா உள்ள கொள்ள பாத்தீங்கன்னா தெரியும். இன்னர் ரேஸுக்கும் அவுட்டர் ரேஸுக்கும் நடுவுல இருந்து ஏற்கனவே நம்ம பார்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். அதுல இந்த பிராஸ்ல போட்டிருப்பாங்க. எதுல போட்டிருப்பாங்க? பித்தளையில அந்த கேஜி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தா அந்த பேரிங் என்ன அர்த்தம்? எம்ங்கிற கோடு நமக்கு போட்டிருப்பாங்க. என்ஆர்னு போட்டா ஸ்னாப் ரிங் அண்ட் குரூ பால் பேரிங் அப்படின்ற மாதிரி கூட நாம எடுத்துக்கிற மாதிரி இதுல நிறைய கோடு இருக்கு. ஓகேவா தம்பி? இது தவிர நிறைய C1 C2 C3 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இது அந்த மாதிரி சார் C1 C2 C3 எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கிளியரன்ஸ். இந்த கிளியரன்ஸ் என்ன, நமக்கு எப்பவுமே பேரிங் பார்த்தீங்கன்னா ரேடியல் கிளியரன்ஸும் இந்த கிளியரன்ஸ் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் வரும், வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் அந்த பேரிங்குக்கு அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு சம் கிளியரன்ஸ் தேவைப்படும். த்ரெஸ்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தேவைப்படும். அதாவது ரேடியல் கிளியரன்ஸ், ஆக்சில் கிளியரன்ஸ் அண்ட் ரேடியல் கிளியரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேல இருந்து இருந்தால் அதற்கு பேரு ரேடியல் கிளியரன்ஸ் பேரு, ஹரிசாண்டலா மூவ் ஆனா ஆக்சில் கிளியரன்ஸ் பேரு. இதெல்லாம் ஒரு பேரிங்குக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த உள்ள இருக்கக்கூடிய பால்ஸ் நல்லா ஃப்ரீயா மூவ் ஆகிறதுக்கு. அதுல நம்பர் கொடுக்குற மாதிரி இருந்தா C1 C2 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதற்கான அர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி C1 இருந்தால் லெஸ் தென் கிளியரன்ஸா இருக்கும், ஒருவேளை C2ன்னு கொடுத்துருந்தா நார்மல் கிளியரன்ஸ். இந்த மாதிரிலாம் சில விளக்கங்கள் இந்த 2RS என்பதை பொறுத்தவரை இருக்கிறது. ஓகே, நம்ம அடுத்த ஒரு கண்டிஷனுக்கு போலாமா தம்பி? ஓகே, இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம ஒரு டெமோ, இப்ப பிராக்டிக்கலா நாம சில டெமோக்களை பார்க்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போய் இப்போ தியரிட்டிக்கல் கிளாஸ்ல இருக்கோம். நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு சீலிங் ஃபேன்ல இருந்து பேரிங்கை டிஸ்மவுண்டிங் மவுண்டிங் பண்றதை பற்றியும், ஒரு எலக்ட்ரிக் மோட்டார்ல இருந்து ஒரு பேரிங்கை எப்படி நம்ம கலட்டணும், அதற்கு எப்படி உபயோகப்படுத்தணும்ன்றதை நம்ம பார்க்கலாமா தம்பி? சார் நம்ம இப்போ வீடியோ ஷேர் பண்றேன் சார். ஓகே சார். ஓகே ப்ளீஸ் ஒரு ஜஸ்ட் மினிட். நம்ம ஒரு பேரிங்கை டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் எப்படி செய்யறதுன்றத உங்களோட வீடியோ தெரியல, கருவிகள் மற்றும் உபகரணங்களை பற்றி பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துட்டு வீடியோ மினிமைஸ் பண்ணிக்கங்க சார். பீஸ் ஆஃப் பேரிங் பேரிங் ஓகே சார், ஓகே சார்.
ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் பேரிங் புல்லர், இது ஒரு சைஸ் ஆஃப் பேரிங் புல்லர். இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த உபகரணம் பேரிங்கை கலட்டணும் அப்படின்னு சொன்னால் நம்ம டபுள் ஹெண்டட் ஸ்பேனர் பாக்ஸ் ஸ்பேனர் இருந்தால் பாக்ஸ் போட்டு கழட்டிக்கலாம். இந்த ஏரியாவில் லூஸ் பண்ணுறது டைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான உபகரணம். இது பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புல்லர். நிறைய புல்லர் டைப் ஆஃப் புல்லர்ஸ் இருக்குது, இன்டர்னல் பேரிங் எக்ஸ்டர்னல் பேரிங் கட்டுறதுக்கு. இந்த புல்லர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த சீலிங் ஃபேனுடைய பாட்டம்ல சார் புரியல சார். கரெக்டா இருக்குல்ல சார்? வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கு? வாய்ஸ்ல கிளியரா இருக்கு சார், பிரச்சனை இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார். இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் இருக்கக்கூடிய புல்லரை என்ன செய்யக்கூடாதுன்னு தட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா பேரிங்கெல்லாம் தட்டி கிட்டிலாம் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா மோட்டாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சீலிங் ஃபேனுடைய பாட்டமாக இருந்தாலும் கேஸ்டிங்கில் செஞ்சுருப்பாங்க. ஒன்றா அலுமினியம் கேஸ்டிங்லேயோ அல்லது வந்து கேஸ்டேன்னு சொல்லக்கூடியதுலையோ செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அடித்து கலட்டாமல் இருக்கிறதுக்காக பேரிங் புல்லர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் புல்லர் இருக்குது. இதை பற்றி நம்ம செய்முறையில் இதனுடைய விளக்கம் எப்படி அப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம், பேரிங் எப்படி கழட்டுவோன்றதை நம்ம பார்க்கலாம். நாம் என்ன பார்க்க போகிறோம், நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பால் பேரிங்கில் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பால் பேரிங் பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ பால் பேரிங்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சைஸான பால் பேரிங்கை பார்க்குறோம். இது எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெடஸ்டல் கிரைண்டரில் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய கிரைண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய பேரிங்காக இருக்குது, ஆனால் விட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கா. இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸை விட சின்னதாக இருக்கக்கூடியதில் விட்டு அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கக்கூடிய பால் பேரிங் டபுள் ரோ பால் பேரிங். பால் பேரிங்கில் நிறையா செல்ஃப் வேலிங் பால் பேரிங், டபுள் ரோ பால் பேரிங், டேப்பர் பால் பேரிங்லாம் நிறையா இருக்குது. அதில் இது ஒரு டைப். அதை விட சின்ன சைஸான பால் பேரிங் இந்த மோட்டாரில் எல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரியான பால் பேரிங் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே காமிச்சோம் இல்லையா உங்களுக்கு ஃபேன் சொல்லி சொன்னோம் இல்லையா, சீலிங் ஃபேனுடைய பாட்டம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சின்ன சைஸு பால் பேரிங். இவைகளெல்லாம் ஒரு வகையான டைப் ஆஃப் பால் பேரிங் அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கக்கூடிய இந்த உபகரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக பயன்படுகிறதுனா இந்த மோட்டாரில் இந்த பால் பேரிங் போட்டிருக்காங்க, இதை நம்ம கலட்டி எடுக்கும் பொழுது புல்லர் வச்சு கலட்டி எடுத்துடுறோம். திருப்பி மவுண்டிங் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த பால் பேரிங்லேயே நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், நிறைய பார்ட் இருக்குதுன்னு சொன்னோம். அந்த பார்ட்டெல்லாம் தியரிட்டிக்கலாக படித்தோம் இல்லையா, அவுட்டர் ரேஸ், இன்னர் ரேஸ், கேஜ் எல்லாம் படித்தோம் இல்லையா, உள்ள பால்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அப்போ அதை திருப்பி மவுண்டிங் பண்ணும்போது அவுட்டர் ரேஸில் படுற மாதிரியோ அல்லது இந்த இன்னரில் இருக்கக்கூடிய கேஜில் படுற மாதிரியோ நம்ம அந்த பேரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது. அப்போ இந்த இன்னர் ரேஸில் இருக்கு இல்லையா, அதில் படுற மாதிரியான ஒரு ஸ்லீவ்னால தான் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதற்கான ஸ்லீவ் என்கின்ற பொருள் தான் இது. அப்படி இந்த ஸ்லீவை வச்சுட்டு பேரிங்கை மவுண்டிங் பண்ணும்போது இரும்பு சம்பந்தமான ஹேமர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. அதற்காக தான் நாம் என்ன பயன்படுத்துகிறோம், அந்த இடத்துல பேரிங் மவுண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரியான மேலட்டுன்னு சொல்லக்கூடிய உடன் மேலட் பயன்படுத்தலாம். அப்படி இல்லை என்றால் இந்த மாதிரியான சாஃப்ட் ஃபேஸ்டு ஹேமர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். இந்த சாஃப்ட் ஃபேஸ்டு ஹேமர்னுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் ஹைடு ஃபேஸ்டு ஹேமர்னு நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹேமர்ஸ் அப்படி பார்க்கும்போது அதில் பார்த்துருக்கோம். இந்த ஹைடு ஃபேஸ்டு ஹேமருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சப்போஸ் இது நைலானால் செய்யப்பட்டிருக்கு, இது நாம் அடித்து என்ன பண்ணுறோம், சேதமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதை என்ன பண்ணிடலாம், நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தாற் போல் வேறு ஒரு இதுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியதை மாட்டிருக்கலாம். அதனால் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட் ஹேமர் சொல்லலாம், ஹைடு ஃபேஸ்டு ஹேமர்னும் இதற்கு சொல்லலாம். அடுத்ததாக நாம் என்ன பார்க்குறோம், இங்கே இருக்கக்கூடியது நீங்கள் ஆல்ரெடி நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ப்ரெசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய வெர்னியர் கேலிப்பர். அடுத்தது இன்னொரு கருவி, என்னுடைய நுணுக்கம் நம்ம ஏற்கனவே தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கோம், 0.02 mm அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்துருக்கக்கூடிய கருவி 0.01 mm லீஸ்ட் கவுண்ட் உள்ள மைக்ரோமீட்டர். இங்கே இப்போ இந்த இடத்துல நாம் டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங் பயன்படுத்தினதில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஷாஃப்ட் கலட்டுறோம், சப்போஸ் பேரிங் சைஸு நமக்கு தெரியலை, நம்ம நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், பேரிங்கினுடைய ஐடி பார்க்கணும், எக்ஸாக்டாக பார்க்கணும்னா அதற்கு இந்த மாதிரியான வெர்னியர் கேலிப்பர் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். ஷாஃப்டினுடைய ஓடி பார்க்கணும்,
அப்போ எப்போவுமே நாம் வந்து பால் பேரிங்கில் ஷாஃப்ட்டில் இன்சர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டு முறையில் தான் நம்ம அடித்து இறுக்கி பொருத்த போகிறோம். அந்த மாதிரி சமயங்களில் ஷாஃப்ட்டினுடைய சைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரியான மைக்ரோமீட்டர் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம். அதற்காக தான் தம்பி உங்களுக்கு இதையும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் நாம் பண்ணுறோம், நம்ம என்ன சொல்லி தியரிட்டிக்கல் பிரகாரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அன்வான்டாக நல்லா இருக்கிற பால் பேரிங்குகளே பொதுவாக, அதுலேயும் குறிப்பாக பால் பேரிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்வான்டாக நம்ம டிஸ்மவுண்டிங் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. அதில் ஏதாவது மோட்டாரில் ப்ராப்ளமாக இருக்குது, சவுண்டு அதிகமாக வருது அப்படின்ற கண்டிஷனில் நம்ம டிஸ்மவுண்டிங் பண்ணுவோம். அப்படி டிஸ்மவுண்டிங் பண்ண பிறகு ஒருவேளை பேரிங் நல்லா இருந்தாலும் திருப்பியும் அதில் லூப்ரிகண்ட் அப்ளை பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி போடணுங்கிறதுக்காக, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், கெரசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதற்கான லிக்விட் தான் இந்த ஒரு பொருள். அப்படி க்ளீன் பண்ணிட்டோம், ஓட்டி பார்க்குறோம், நல்லா பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திரும்பியும் புதுசாக கிரீஸ் என்கின்ற ஒரு லூப்ரிகண்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம். அது கிரீஸ் என்கின்ற ஒரு பொருள். இந்த கிரீஸை பொறுத்த வரைக்கும் எந்த கிரீஸ் வேணுமானாலும் பேரிங்கில் பயன்படுத்தணுமா அப்படின்னா கிடையாது. ரெக்கமெண்டட், பேரிங்க்குன்னு தனியாக ரெக்கமெண்டட் கிரீஸ் இருக்குது. அதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ப்ரஷ் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த உபகரணத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாஃப்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய ப்ரஷஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப இது பயன்படுத்துகிறோம். ரைட். அடுத்தது இங்கே பார்க்கக்கூடிய உபகரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பிபிஇ அப்படின்னு சொல்லுவோம், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்னு. எப்போவுமே ஒரு ப்ராக்டிக்கல் செய்யும் பொழுது அல்லது ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணும்போது நாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, தலைக்கு ஹெல்மெட்டு போட்டுக்கணும், காலுக்கு சேஃப்டி ஷூ போட்டுக்கணும், ஆப்ரான் போட்டுக்கணுன்ற கண்டிஷனில் இப்போ இந்த பேரிங் ஒர்க்கு செய்யும் பொழுது அங்கே ஏதாவது பிசுறுகள் எல்லாம் ஏதாவது இருக்கும். பேரிங்குடைய பகுதின்னு கிடையாது, ஷாஃப்டில் எல்லாம் சில பிசுறுகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கையில் எந்த விதமான சேதம் ஏற்படக்கூடாது என்கின்ற அந்த பர்சனல் சேஃப்டிக்காக தான் இந்த க்ளவுஸ் என்கின்ற ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரியான ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம், பேரிங்கை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு லிக்விட் போட்டு அலசி க்ளீன் பண்ணுறோமா, அதை நல்லா தொடச்சிட்டு தானே நம்ம லூப்ரிகண்ட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன செய்யக்கூடாதுன்னு சேஃப்டியாக நம்ம சொல்கிறோம். தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது காட்டன் வேஸ்ட்டெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் கிளாத், பனியன் கிளாத் பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணோம், அதை சுத்தமாக தொடச்சி இன்டர்னல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். அதற்குரிய சாஃப்ட் கிளாத் என்கின்ற ஒன்று தான் இந்த பொருள். ஓகேவா தம்பி? இப்போ நாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபேன்லேருந்து இன்டர்னல் பேரிங்கை கலட்டுறது எப்படின்றத நாம் செய்முறையாக உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். புல்லரை பயன்படுத்தி பார்க்கலாமா? இப்போ நாம் சீலிங் ஃபேன்லேருந்து, அதாவது டிஸ்மவுண்டிங் செய்யக்கூடிய பால் பேரிங்கை டிஸ்மவுண்டிங் செய்யக்கூடிய ஒரு செய்முறை பயிற்சியை உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். கவனமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஒரு பேரிங் புல்லர். இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். எப்போவுமே இந்த புல்லரை பயன்படுத்தும் பொழுது இந்த கப்பு கீழே இருக்கிற மாதிரியும் நட்டு மேலே இருக்கிற மாதிரி பயன்படுத்தணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன செய்கிறேங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த லிவர் மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம முதல்ல என்ன செய்யணும், வெளியில் கலட்டி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எட்ஜு பகுதி இருக்கு இல்லையா, இதை முதல்ல நம்ம பேரிங்க்கு உள்ளே நம்ம செட் பண்ணிக்கிறோம். இந்த கப்பு அதில் இன்சர்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். பிறகு நம்ம இந்த நட்டை டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிவர் மாதிரியான ஒரு பொருளை கடைசி வரைக்கும் இன்சர்ட் பண்ணி முடிச்சிடறோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய நட்டை நாம் அந்த கப்பில் இன்சர்ட் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு நாம் பிடிச்சிக்கிட்டு, இப்போ பாருங்கள் தம்பி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நாம் இப்போ திருக்கி பேரிங்கில் ஈஸியாக நாம் எடுத்து முடிச்சிடலாம். நிதானமாக அந்த ஒர்க்கை பார்த்துக்கங்க. பாருங்கள், இப்போ நான் கலட்டி பாருங்கள் தம்பி, நம்ம ஈஸியாக திருக்கி வெளியே எடுத்துட்டோமா. இப்போ அந்த பேரிங்கை எடுத்ததை அழகாக இந்த வந்துருச்சா. இப்போ நாம் திரும்பி என்ன செய்யணும், இந்த பேரிங் வெளியே எடுக்கிறதுக்கு இந்த லிவரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கப்பை க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், இதோ இந்த பேரிங் ஆனது அதுலேருந்து டிஸ்மவுண்டிங் பண்ணி வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ பாருங்கள் தம்பி, அந்த டிஸ்மவுண்டிங் பண்ணோம் இல்லையா, அந்த பேரிங்கை டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேரிங்கை டிஸ்மவுண்டிங் பண்ணியிருக்கோம். சவுண்டு கீச்சுன்னு ஒரு சவுண்டு வருது அப்படின்றதுனால தான் இதை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நியூ பேரிங்கை மவுண்டிங் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது என்னென்ன அந்த பேரிங்கில் இருக்குன்ற விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது புது பேரிங் எடுத்து வச்சுருக்கேன்.
இது என்ன சார் அப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, க்ளீன் பண்ண வேண்டிய நெசசிட்டியோ அல்லது க்ரீஸ் அப்ளை பண்ணுற நெசசிட்டியோ இந்த பேரிங்கை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ வரக்கூடிய பேரிங் எல்லாமே சீல்டுன்ற ஒரு கண்டிஷனில் வந்துட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த பேரிங்கோட நம்பர் பார்க்கும்பொழுது இப்போ இந்த 6201 அப்படின்னு சொன்னால் இன்டர்னலில் வந்து 10 mm இருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ அதில் 2RS அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா அதுக்கு என்ன மீனிங், 2 சைடு சீல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு. அதனால தான் அதை நம்ம 2RSன்னு சொன்னோம். இப்போ இந்த பேரிங் புது பேரிங் இப்போ நல்லா ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு, பார்த்துருக்கீங்களா. இப்போ இந்த பேரிங்கை நம்ம மவுண்டிங் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக நம்ம டேப்பராக இல்லாமல் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு சாஃப்ட்டு நம்ம டேரெக்டாகவும் ஹிட் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு சாஃப்ட் நைலான் பிளேட் மாதிரி இருந்தாலும் மேலட்டை வச்சு நம்ம அப்படியே மெதுவாக அந்த அடிக்கும் போது கடைசி பகுதி நமக்கு தெரியும், நல்லா க்ளீனாக நமக்கு ஃப்ளாட்டாக இந்த மாதிரி போய் உக்காந்துருச்சு. ஓகேவா, ரைட். இப்போ மவுண்டிங் பண்ணி முடித்த பிறகு நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே வச்சுட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ஸ்மூத்தாக ரன்னிங் ஆகுது. ஒரு டைப் ஆஃப் ப்ராக்டிக்கல் டெமோ நம்ம இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நாம் மோட்டார்லேருந்து அந்த கவரை கலட்டி உள்ளே இருக்கக்கூடிய பேரிங்கை டிஸ்மவுண்டிங் பண்ணி மவுண்டிங் பண்ணக்கூடிய ப்ராக்டிக்கலை பார்க்கலாமா? இப்போ சார் இப்போ கிளியராக இருக்குல்ல சார்? நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஹலோ சார், ஹலோ சார், சார் சொல்லுங்கள் சார். கிளியராக இருக்குல்ல சார்? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? கிளியராக இருக்கு சார், பிரச்சனை இல்லை சார். வாய்ஸும் நல்லா இருக்கு, ஆடியோ வாய்ஸ் நல்லா இருக்கு. வாய்ஸ் நல்லா சார். 20 minutes மோர் சார். அதாங்க சார், 18 minutes தான், அவ்வளோதாங்க சார். இப்போ அடுத்தது ஓகே சார், ஓகே சார், கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகேங்க சார். நாம் எண்டு கவரை பேரிங் புல்லரை வந்து நம்ம கலட்ட போகிறோம். ஏன்னா இங்கே அடிக்கக்கூடாது, அடித்தா சேதமாக இருந்த ஏரியாலாம் அப்படிங்கிறதுனால பார்ட்டாக இருக்கிற மாதிரி 3 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு இப்போ நம்ம கலட்டணும். அப்படியே மெதுவாக பேரிங் புல்லரையும் நம்ம கையில் பிடிச்சிட்டு மெதுவாக கலட்டுற மாதிரி கலட்டுறோம். ஓகேவா, ரைட். இப்போ நம்ம பாருங்கள், அப்படியே மெதுவாக கொஞ்சமாக டைட் பண்ணி கீழே அழைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த கலட்டிட்டோம், பேரிங் வச்சுட்டு கழட்டிட்டோம். நல்லா தூரமாக வச்சுங்க, கீழே படுற மாதிரி வச்சுக்க வேண்டாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் இருக்குங்களா, இதை நாம் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேரிங் என்ன பண்ணிட்டோம், இது பண்ணி இந்த பேரிங் புல்லரை ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வச்சு சென்டராக இந்த ஸ்பிண்டில் த்ரெட்டட் ஸ்பிண்டில் நம்ம கரெக்டாக அந்த ஏற்கனவே சென்டர் ட்ரில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஷாப்ட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் போட்டிருக்கோம். நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மெதுவாக ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படியே மூவ் ஆகிறது உங்கள் கண்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தம்பி. பாருங்கள், அழகாக மூவ் ஆகிட்டுருக்கு. பதட்டப்படாமல் முதல்ல நம்ம ஒர்க் பண்ணணும், மெதுவாக கலட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே. பாருங்கள், மேக்ஸிமம் வெளியில் வந்துருச்சிங்களா. அப்படியே மெதுவாக திருக்கி நாம் அந்த பர்டிகுலர் ஏரியா வர்ற வரைக்கும் அந்த இதில் வந்து மெதுவாக திருக்கி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். பேரிங் அழகாக மூவ் பண்ணி நமக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கு. பாருங்கள், அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குங்களா. ஓகே, இப்போ அப்படியே மெதுவாக வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். நமக்கு பேரிங் வெளியே அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு வெளியே வந்துருச்சு. ரைட். பேரிங் புல்லர் எடுத்து நம்ம ஓரத்தில் வச்சுட்டு நம்ம பேரிங்கை தனியாக எடுக்க போகிறோம். ரைட். இப்போ பாருங்கள் தம்பி, பேரிங்கை இந்த ஷாஃப்ட்லேருந்து கழட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பேரிங் கழட்டி எடுத்து முடிச்சிட்டோம். இந்த ஷாஃப்ட்டை திரும்பியும் அந்த பேரிங்கினுடைய பொசிஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷாஃப்ட்டில் உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், பர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏற்கனவே ரஸ்டெல்லாம் ஃபார்மேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த எமரின்ற பொருளை வச்சு, எமரி ஷீட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஷாஃப்ட்டை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும், பளிச்சுன்னு தேய்ச்சிக்கிட்டு. இப்போ நாம் என்ன பண்ணோம், எமரி ஷீட்டை வச்சு அந்த பெயிண்டெல்லாம் போகிற மாதிரி செஞ்சுட்டு நல்லா சுத்தமாக அதே சாஃப்ட் கிளாத்தை பயன்படுத்தி, பனியன் கிளாத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஷாஃப்ட்டை க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ
இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்பி, இந்த கலட்டி எடுத்த பேரிங் ரன்னிங் கண்டிஷன் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்கும், சுற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் உள்ளே இருக்கக்கூடிய கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளும் அப்படியே கருப்பு கட்டின மாதிரி கச்சு கட்டுற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கிரீஸை போக்குறதுக்காகவும் உள்ளே இருக்கக்கூடிய ரஸ்டெல்லாம் போக்குறதுக்காகவும் நம்ம பேரிங்கை உள்ள அந்த ஏற்கனவே சொன்ன கரைசின்ற ஒரு பொருளை போட்டுட்டு இந்த ப்ரஷ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நீட்டாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இன்டர்னல் இருக்கக்கூடிய ரஸ்ட்டு, பழைய க்ரீஸு இதெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் பக்காவாக க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த ஒரு செய்முறையை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு க்ளீனான ஒரு பேரிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ரன்னிங் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம நல்லா சுற்றி பார்த்துட்டு இப்போ க்ரீஸ் பாருங்கள் நான் அப்ளை பண்ணுறேன். நம்ம தின் லேயராக இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி, பாதி க்ரீஸ் பட்டும் படாமலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப அழுத்தியும் க்ரீஸை போட வேண்டிய நெசசிட்டி இல்லை. ரெண்டு பக்கமும் பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அந்த க்ரீஸில் எந்த விதமான ரஸ்டெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, தூசி எதுவும் படியாமல் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு க்ளீன் பண்ணி நல்லா பக்காவாக வச்சுட்டு இருக்கக்கூடியதில் இந்த க்ரீஸ்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் போய் சேதப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக ஆகிடுச்சா பாருங்கள், ரெண்டு பக்கமும் நீட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டோம். ஒரு தடவை சுற்றி பார்க்குறோம், பக்காவாக கிளியர் நீட்டாக எந்த விதமான சவுண்டும் இல்லாமல் பேரிங் இருக்குது. ஓகேவா தம்பி? இப்போ இந்த நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா செக் பண்ணி லூப்ரிகண்டெல்லாம் அப்ளை பண்ண பேரிங்கை இப்போ நாம் நல்லா கரெக்டாக சென்டராக பார்த்துட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கையில் நாம் பொருத்திக்க போகிறோம். அதற்கு பிறகு நாம் ஏற்கனவே சொன்னது பிரகாரம் ஸ்லீவ் வித் சாஃப்ட் ஹேமரை பயன்படுத்தி இன்னர் ரேஸில் கரெக்டாக இந்த விஷயங்களை இந்த ஸ்லீவானது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு மெதுவாக தட்டி நம்ம இன்டர்னல் போர்ஷனில் அந்த பேரிங்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். மெதுவாக அடித்தா போதுமானது. இந்த ஸ்லீவானது அந்த பக்கம் இந்த பக்கம் விலகி பால்ஸ்லேயோ அல்லது மற்ற கேஜ்லேயோ அடிப்படாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி, இந்த பேரிங் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இன்சர்ட் ஆகிடுச்சு. அப்படி அடிக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டெப்பில் போயிட்டு கரெக்டாக படுற மாதிரி படும். அதை கரெக்டாக நம்ம அடிக்கும்போது நமக்கு தெரியும் இல்லை இன்சர்ட் ஆகிற பகுதியோ அல்லது எண்டில் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அதனுடைய சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கரெக்டாக அந்த பகுதியில் போயிடுச்சு, ஈஸியாக மூவ் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன்லையும் அந்த பேரிங் ஆனது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மவுண்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பேரிங் வச்சு நம்ம இந்த ஷாஃப்ட்டில் இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பேரிங் மவுண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். எண்டு கவரை அந்த பேரிங்கினுடைய ஷூட்டப்லாம் இருக்கிற மாதிரி நல்லா மோட்டரை முன்பக்கமாக நிறுத்தி வச்சு இந்த எண்டு கவர் முன்னாடி இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷூட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ எண்டு கவரை போட்டு முடித்த பிறகு லைட்டாக அப்படியே சாஃப்ட் ஹேமரை வச்சுட்டு இந்த எண்டு கவரை தட்டி விட்றோம். பொருத்தின பிறகு 4 பக்கம் இருக்கக்கூடிய போல்ட்டை நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த மோட்டருடைய இப்போ ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரே பக்கம் அடிக்காமல் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி இந்த எண்டு கவரை நம்ம டைட் பண்ணிக்கிறோம். அப்படி டைட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஸ்மவுண்டிங் அண்டு மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங்கை பற்றிய ப்ராக்டிக்கலை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ஒர்க் ஷாப்பில் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பேரிங் கலட்டி மாட்டக்கூடிய விஷயங்களை சிறப்பாக செய்யுங்க. நன்றி. ஓகே தம்பி, இப்போ இவ்வளவு நேரம் நாம் எப்படி ஒரு பேரிங் ஃபேன்லேயோ அல்லது மோட்டார்லேயோ டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் செய்கிறதுன்றதை பார்த்தோம். இப்போ எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் சேஃப்டி ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதற்குரிய இப்போ இந்த டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங்கினுடைய விஷயங்கள்ல என்னென்ன மாதிரியா நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ணும் போதே நம்ம சொன்ன சேஃப்டி விஷயங்களை திரும்பி உங்களுக்கு ஒரு தடவை ரிமைண்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, இந்த கோல்டு மவுண்டிங் அண்ட் ஹாட் மவுண்டிங்ல கோல்டு மவுண்டிங் சொல்லும்போது எத்தனை அளவு உள்ள பேரிங்குகளோ நாம கோல்டு மவுண்டிங் மெத்தட்ல செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ சொல்றேன். டு நாட் யூஸ் காட்டன் வேஸ்ட் ஃபார் கிளீனிங் ஆர் வைப்பிங் ஆஃப் பேரிங். காட்டன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, நூலா இருக்கிற காட்டன் வேஸ்ட், அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஏன், அந்த நூலெல்லாம் உள்ள பக்கத்தில் போயிட்டு அந்த பேரிங்குக்கு சில கெடுதல்களை ஏற்படுத்தும். எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், பனியன் கிளாத் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், ப்ரொடெக்டிவ் கிளாத்திங் அண்ட் காகல்ஸ் when dismounting பேரிங். சில நேரங்களில் என்ன ஆகும், சேஃப்டி ஷூ போட்டுக்காம இருந்து
நம்ம பேரிங்கை கலட்டுறோம். சில நேரங்கள்ல அந்த கிரீஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுல ஒருவேளை புல்லரோ அல்லது அந்த பேரிங் சரியா உட்காராமையோ என்ன ஆகும், காலில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு காயம் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக எப்பவுமே நாம எந்த ஒர்க் பண்றதா இருந்தாலும் பிராக்டிக்கல் ரீதியா இந்த பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். திரும்பியும் உங்களுக்கு தொடர்றதுக்கான விஷயம் சேஃப்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, do not strike the bearing directly with any hard object such as hammer or chisel. சிசில வச்சு தட்டுறது அல்லது ஒரு பவர் ஹேமரை யூஸ் பண்றது, ஸ்லெட்ஜ் ஹேமரையோ அல்லது பால் பேன் ஹேமரையோங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அது கேஸ்டிங் அல்லது ஒரு ஸ்டீல், அதுல போய் காயம் ஏற்படுத்தும் என்பதெல்லாம் அந்த வேலையெல்லாம் நாம செய்யக்கூடாது. எப்பவுமே சாஃப்ட் ஹேமர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது, ஒரு மவுண்டிங் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மோட்டரை சுத்தி அல்லது அந்த வேலையை சுத்தி என்ன பண்ணிருக்க கூடாது, எப்பவும் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டே கூடாது. ஒரு ஒர்க் முடிஞ்சா அந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை தூரப்படுத்தி வச்சிடணும். அப்போதான் நம்ம ஒர்க் பண்ற என்வாயர்மெண்ட் கிளீன் அண்ட் டைடின்னு சொல்லுவாங்க, நீட்டா இருக்கணும். அந்த மாதிரி நீட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம வேலை செய்ய முடியும். எல்லா கருவிகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். அடுத்தது, நெவர் மவுண்ட் a bearing on the shaft by applying pressure to the outer ring. எப்பவுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அவுட்டர் ரிங்ல ப்ரெஷர் கொடுத்து அடிக்கிற மாதிரி செய்யக்கூடாது. அது என்ன ஏற்படுத்தும்னா பாலுக்கோ அல்லது கேஜுக்கோ சேதத்தை ஏற்படுத்தும். நல்ல பேரிங் கூட கெட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். எப்பவுமே இன்னர் பேரிங்ல தான் நம்மளுடைய ப்ரெஷர் எல்லாத்தையும் கொடுக்கணும். அடுத்தது, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், இந்த இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோல்டு மவுண்டிங் சொல்லக்கூடியது லார்ஜர் தேன் என்ன போகக்கூடாது, நெவர் கோல்டு மவுண்ட் a bearing with an inside diameter larger than 3 inch. 3 இன்ச்னா ஒரு இன்ச்சுக்கு 25.4 mm நம்ம மேத்தமெட்டிக்கலா படிச்சிருந்தாலும் 25 mm வச்சுக்கிட்டா 3 இன்ச்சுன்னு எவ்வளவு, 75 mm. 75 mm மேல போகக்கூடிய பேரிங்களை நம்ம ஹார்ட் மவுண்டிங் மெத்தட்ல கூட பண்ணிக்கலாம். 75 mm உள்ள இருக்கக்கூடிய பேரிங்குகள் தான் நம்ம என்ன செய்யணும், கோல்டு மவுண்டிங்கை பயன்படுத்திக்கணும். ஓகே தம்பி, இப்ப இந்த டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங்க நம்மளுடைய ஐடிஐ லெவல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி எப்படி டிஸ்மவுண்டிங் அண்ட் மவுண்டிங் ஆஃப் பால் பேரிங் செய்யலாம்ங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு என்னென்ன கருவிகள் உபகரணங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும், என்னென்ன பாதுகாப்பு விதிமுறைகள் எல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை பார்த்தோம். பொதுவாக டிஸ்மவுண்டிங் செய்யும் பொழுது கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது அல்லது மெத்தட்ஸ், மெக்கானிக்கல் மெத்தட், ஆயில் இன்ஜெக்ஷன் மெத்தட், ஹீட்டிங் மெத்தட், அடுத்தது ஹைட்ராலிக் மெத்தட்ல கலட்டுறது, இதெல்லாம் பார்த்தோம். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லோரும் கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு நல்லா அந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ அல்லது ரிப்பேரிங் செக்ஷன்லயோ ஒர்க் பண்ணும்போது நல்லா சேஃப்டியா ஒர்க் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த ஐடிஐ பயிற்சியை சிறப்பாக நிறைவு செய்யுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். சார் டவுட்ஸ் போகலாம் சார், அவ்வளவுதான் சார். ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சார் ஓகே சார், தேங்க்யூ சார். உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கங்க சார். சார் என்னோடது ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிருங்க சார். ஓகே சார். தம்பி, நான் இப்போ இவ்வளவு நேரம் நாம நடைபெற்ற இந்த டிஸ்மவுண்டிங் மவுண்டிங் பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா